ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த மாதிரியான வேலையை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிஇஎல் அதாவது பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் அப்படின்ற கம்பெனியிலேருந்து இப்போ புதுசாக 2020க்கான வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வேலையை பற்றின டீட்டெயில் என்னன்றதை நம்ம முழுசாக பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பேஜ் தான் வந்துட்டு பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட்லேருந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற ஜாப் நோட்டிஃபிகேஷன். ஸோ இது எந்த மாதிரி போஸ்டிங்க்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் ட்ரெயினி ஃபினான்ஸ் செக்டருக்கு உங்களுக்கு ஜாப் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இந்த வேலைக்காக மொத்தமாக 9 கேண்டிடேட் செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கான வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 9. ஸோ இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு மினிமம் 10th 12th இல்லை யூஜி பண்ணியிருந்தாலே போதும், இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இதோட மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 வயசு உங்களுக்கு முடிஞ்சிருக்கக்கூடாது. அதாவது 31/12/2020 உங்களுக்கு 25 வயசு முடிஞ்சிருக்கக்கூடாது. ஸோ மினிமம் உங்களுக்கு 18 வயசு ஆயிருக்கணும், மேக்ஸிமம் உங்களுக்கு 25 வயசு ஆயிருக்கணும். நீங்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூ கேண்டிடேட் இருந்தீங்க அப்படின்னா 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் தராங்க. அதாவது உங்களுக்கு மேக்ஸிமம் 28 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கப்புறமா இது அப்ளிகேஷன் வந்துட்டு உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேயே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி அவங்க கொடுத்துருக்குற அந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன இமெயில் ஐடி அப்படின்றதையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோக்கு மேலேயும் உங்களுக்கு போய்கிட்டு இருக்கும். இப்போ இந்த வேலைக்கான சம்பளம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு 1 இயர் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் தான் வரும், 1 or 2 இயரில். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு 10,000 ஸ்டைஃபண்ட் ஆகும், அடுத்த ஒரு வருஷத்துக்கு 12,000 ஸ்டைஃபண்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு இதுக்கான சேலரியாக அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப்டர் நீங்கள் கன்ஃபர்மேஷன் ஆகிட்டீங்க அப்படின்னா ஆஸ் பர் த ரூல்ஸ் படி எவ்வளோ சேலரி உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு மோஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஒரு இந்தியன் நேஷ்னலைஸ்டாக இருக்கணும். ஸோ வேறு கண்ட்ரிலேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அரௌண்ட் த இந்தியாவில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி இடபிள்யூஎஸ் அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னன்றது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட 10th மார்க் ஷீட்டு, ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் இருந்தால் அது, எஸ்சி எஸ்டியோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறமா கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கணும். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கும். அதை நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிட்டிங்கன்னா இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். இந்த வேலைக்கான அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி எப்போன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 25/12/2020, அதாவது இந்த மாதம் எண்டில் 25க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடியே அந்த அப்ளிகேஷன் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி ஸ்கேன் பண்ணி இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷன் அவங்க வேலிடாக எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறமா இந்த வேலைக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்ட் பண்ணுற அப்ளிகேஷன் வச்சு தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதோட பர்சன்டேஜ் லெவலை வச்சு உங்களை இதுக்கான செலெக்ஷன் மெத்தட் அவங்க கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இமெயில் அனுப்பும்போது உங்களோட டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், உங்களோட சர்டிஃபிகேட்ஸாக இருக்கட்டும் கொஞ்சம் கரெக்டாக சென்ட் பண்ணி அனுப்புங்க. ஸோ இதோட நோட்டிஃபிகேஷன் நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா அதுக்கு கீழேயே உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் அதிலே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அப்ளிகேஷன் நீங்கள் இதிலேருந்தே பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை எங்களுக்கு அது எடுக்க தெரியல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எங்களோட மெயில் ஐடி கீழே கொடுத்துருப்போம், அந்த மெயில் ஐடிக்கு கேட்டிங்க அப்படின்னாலும் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு நாங்கள் இண்டிவிஜுவலாகவே உங்களுக்கு அனுப்புவோம். ஸோ உங்களுக்கு தெரியாத பட்சத்துக்கு நீங்கள் எங்ககிட்டையும் கேட்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்களும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கான ஃபீஸ் வந்துட்டு எந்த ஒரு ஃபீஸுமே அவங்க வந்து கேட்கல, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு 25/12/2020 நீங்கள் முழுசாக சென்ட் பண்ணி அனுப்பிடுங்க. ஸோ இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் வந்துட்டு யார் வேணால் சென்ட் பண்ணலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்கள் தம்பி அக்கா யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நீங்கள் சென்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ண சொல்லலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அது புரியல அப்படின்னா ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா என்னோட மெயில் ஐடி கீழே கொடுத்துருக்கேன், அதுக்கு நீங்கள் மெயில் பண்ணி கேட்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் வேலை தேடிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான வேலையை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட பிக் மை ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசியாக நாங்கள் பண்ணுற இந்த ஒரு சின்ன வேலைக்கு உங்களால் முடிஞ்சது சின்ன ஒரு லைக் போட்டு போனீங்கன்னா எங்களுக்கு நாங்கள் மேலும் மேலும் பண்ணக்கூடிய வீடியோக்கு எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ அந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு சின்ன லைக் போட்டு போங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஆல் தி பெஸ்ட். பை பை.